ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான் ரோட்டில் நிற்கிறேன் நேஷனல் ஹைவேல. அப்படியே நீங்கள் சைடில் பாருங்கள், தரமான ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. 3 phase EB கரண்ட் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்கோம் சார். 40 feet ரோடு, 60 feet ரோடு, 33 feet ரோடு, இந்த மாதிரி எல்லாமே வைட் ரோட்ஸுக்கு பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்கோம். நீங்க ப்ராஜெக்ட்ல பிளாட் வாங்காதீங்க சார். என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, நிறைய பாருங்க. ஆமா சார், நிறைய கஸ்டமர்ஸ் இங்க புக் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்க சைட்டை முதல்ல பார்க்காம போயிட்டோம், பக்கத்துல ஒரு சைட்டை போயிட்டு நான் 1 லட்ச ரூபாய் கட்டிட்டேன் சார், அப்புறமா தான் தெரியுது உங்களுக்கு ரேட்டு கம்மி, திரும்பி வந்து இங்க பார்த்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு புக் பண்ணவங்களாம் அதிகம் சார். ஜடபதி ஜங்ஷன்ல இருக்கவங்க மார்க்கெட் ஏரியா இதாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. கும்மிடிப்பூண்ல இருந்து வந்தாலும் சரி, ரெடில்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி, திருப்பதி போகணும்னா இந்த ஹைவே கண்டிப்பா நீங்க டச் பண்ணி தான் போவீங்க. திருப்பதி நேஷனல் ஹைவே சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கு சார். பேங்க் லோனும் நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம். 80% நீங்க பிளாட் வாங்குறதுக்கே லோன் நம்ம வந்து கொடுக்குறோம். இருக்கு சார். ஒவ்வொரு பார்க்குமே 30,000 ஸ்கொயர் ஃபீட் சார். இன்னொரு பார்க் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட். இது எல்லாமே ஜஸ்ட் பார்க்கா காட்டாம தீம் பார்க், அதாவது ஜூ தீம்ல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் சார். பசங்களோட நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பசங்களுக்கு இங்க ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஒரு 1 hour விளையாடிட்டு தான் போவாங்க. 3 phase EB கரண்ட் கொடுத்துருக்கனால இப்பவே பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் இந்த GND ரோட் சரௌண்டிங்ல ரேட் என்ன பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய், 5,000 ரூபாய் இந்த ரேட்ல தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இதோட பாதி ரேட்டு தான் நம்மளுடைய சைட்டோட ரேட். ஓகே, பட்டா அண்ட் ஈஸி வந்து இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. சென்னைக்குள்ள எந்த மூலையில இருந்தாலுமே உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் கைஸ். இன்னைக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான் ரோட்ல நிக்கிறேன் நேஷனல் ஹைவேல. அப்படியே நீங்க சைடில் பாருங்க, தரமான ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட 25 ஏக்கர்ல போடப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். சென்னையில் நம்ம ரெடில்ஸா இருக்கட்டும், இல்லை காரனுடையா இருக்கட்டும், இல்லை ஜனபச்சத்திரம் ஜங்ஷனா இருக்கட்டும், இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 கிலோமீட்டர் ஜனபச்சத்திரம் இருக்கு இல்லையா, அங்கே கொடுக்குற ரேட்டை விட பாதி ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட் தாங்க இது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கை சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின எல்லா விஷயம் நமக்காண்டி சொல்ல போகிறாரு. ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஹை சார். ஹாய் சார். சார் சொல்லுங்க, நீங்க யாரு, உங்க கம்பெனி பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. ஐம் வெங்கட், MV ப்ராப்பர்ட்டிஸோட சேல்ஸ் ஹெட்டுங்க. MV ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனி மோர் தென் 10 இயர்ஸா ரெடில்ஸ் சரௌண்டிங் தான் லேஅவுட் போட்டுட்டு இருக்கோம் சார். ரெடில்ஸ்ல தான் நம்மளுடைய ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ பார்க்க வந்த சைட் வந்து சாந்தி ராயல் பார்க். சாந்தி ராயல் பார்க்குங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த ரெடில் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வாங்கணும்னா தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். இந்த சாந்தி ராயல் பார்க் இருக்கு இல்லையா, இது எப்படி டோட்டலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சாந்தி ராயல் பார்க் 25 ஏக்கர்ல கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டாக கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ பிளாட் வந்து பிரிச்சிருக்கீங்க? 407 பிளாட் 25 ஏக்கர்ல இருக்கு. அதில் 200 பிளாட்ஸ் மோர் தென் 200 பிளாட் சோல்ட் அவுட். இப்பவும் வந்து 200 பிளாட் அவைலபிளா இருக்கு சார். ஓகே, 50% இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தாங்க, இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. நீங்க விஷுவல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இது நேஷனல் ஹைவேல அப்படி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் சொல்லணும். ஓகேங்க சார், எக்ஸாக்டா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு சார்? ரெடில்ஸ் டோல்கேட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ்ல தான் அமைஞ்சிருக்கு. சோழவரம் ஒன்றியத்துல தான் நம்மளுடைய லேஅவுட் வருதுங்க. காரனோட டான் பாஸ்கோ ஸ்கூல்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அமைஞ்சிருக்குங்க. அப்படின்னா ஜனபதி ஜங்ஷன்ல இருக்கவங்க மார்க்கெட் ஏரியா இதாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஆன் ரோட் நேஷனல் ஹைவே மேல சைட் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா GNT ரோட ஃப்ளைஓவருங்க. கீழே நம்ம நிக்கிறது திருப்பதி போற நேஷனல் ஹைவேங்க. கும்மிடிப்பூண்ல இருந்து வந்தாலும் சரி, ரெடில்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி, திருப்பதி போகணும்னா இந்த ஹைவே கண்டிப்பா நீங்க டச் பண்ணி தான் போவீங்க. திருப்பதி நேஷனல் ஹைவே சார். ஓகே, பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க சொல்லணும். இங்க இருந்து நீங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜனபச்சத்திரம் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இதோட ரேட் வந்துட்டு அப்படியே டபுளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன் ரோடில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, அந்த ஏரியா தான். சரிங்க, இவங்களோட யூனிக்கான மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் தாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவலாக வாங்கி வச்சிருக்கீங்க சார்? டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்குது சார். ஓகே, பேங்க் லோனும் நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம். 80% நீங்கள் பிளாட் வாங்குறதுக்கே லோன் நம்ம வந்து கொடுக்குறோம் சார். இப்போ சொல்லிடுங்க சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள பிரம்மாண்டமாக இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றதை நீங்களே சொல்லிடுங்க. ஓகே சார், நீங்கள் நம்மளோட சைட் உள்ளார வரும்போது கிராண்டா ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்க்க முடியும் சார். 24/7 செக்யூரிட்டி. நீங்க அவர் கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. CCTV கேமரா இருக்கு. இது கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட். காம்பவுண்ட் போட்டுருக்கோம். 3 phase EB கரண்ட் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்கோம் சார். 40 feet ரோடு, 60 feet ரோடு, 33 feet ரோடு, இந்த மாதிரி எல்லாமே வைட் ரோட்ஸுக்கு பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்கோம். ஓகே, 2 பார்க் இருக்கு சார். ஒவ்வொரு பார்க்குமே 30,000 ஸ்கொயர் ஃபீட் சார். இன்னொரு பார்க் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட். இது எல்லாமே ஜஸ்ட் பார்க்கா காட்டாம தீம் பார்க், அதாவது ஜூ தீம்ல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் சார். பசங்களோட நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பசங்களுக்கு இங்க ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்.
ஒரு 1 hour விளையாடிட்டு தான் போவாங்க. 3 phase EB கரண்ட் கொடுத்துருக்கனால இப்பவே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையர் நம்மளுடைய பிளாட் வாங்கிட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் 2 வீடு இப்போ சைமல்டேனியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு சார். உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிளாட்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு சார். இப்போ சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பார்க் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஜூ தீமில் பண்ணியிருக்காங்க. உள்ள நுழைஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்மளுமே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வர்றதுக்கு சூப்பரான ஒரு இடங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஷுவலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக 20 அடியில் தண்ணி இருக்கு சார். தண்ணி வந்து நீங்கள் ஆரோ போட்டு தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், டேஸ்டி வாட்டர் சார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள பேசிக்காக தேவையான எல்லாமே இருக்கு. அது பர்ஃபெக்டாகவே இருக்கு. இதை சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு அதை பற்றி சொல்லி நம்ம பிளாட்ல இருந்து சரௌண்டிங் பிளேசஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அமைஞ்சிருக்கு சார். நம்மளோட லேஅவுட் பக்கத்துலேயே வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல், அதுல பிசியோதெரபி, டென்டல் நிறைய இருக்கு சார். அப்படி இருக்கிறப்ப இங்க நீங்க வந்து வீடு கட்டி ரெண்டலுக்கு விட்டீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறது பெரிஃபெரல் ரிங் ரோடுங்க. எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு. நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தாங்க இருக்கு. இந்த ஜிஎன்டி ரோட் சரௌண்டிங்ல ரேட் என்ன பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய் இந்த ரேட்ல தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இதோட பாதி ரேட்டு தான் நம்மளுடைய சைட்டோட ரேட். அதனால உங்களுக்கு அப்ரிசியேஷன் அதிகம் சார். ஜஸ்ட் 3 years வெயிட் பண்ணுங்களா, ட்ரிபிள் த டைம்ஸ் ரேட் ஏறும் சார். இந்த ரேட் இப்போ 1 or 2 இயர்ஸ்ல வந்து ட்ரிபிளா தான் ஆகும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பரான ப்ராஜெக்ட் அண்ட் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு முக்கியமான லொகேஷன்லாம் இருக்குது. சரிங்களா? சொல்லுங்க சார். இப்போ அந்த ரேட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ரேட்டை சொல்லிடுங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? நம்மளுடைய 25 ஏக்கர்ஸ் கம்யூனிட்டியில் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா phase 1 phase 2 phase 3 போட்டோம் சார். phase 1 phase 2 பார்த்தீங்கன்னாலே 2300 ரூபா 2500 ரூபாய் வரைக்கும் நம்ம வித்துருக்கோம் சார். இதில் அந்த பிரைசிங்ல தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஈஸி போட்டாலே தெரிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களா லிஸ்ட்லேயே வந்துடும் சார். நம்ம இப்போ phase 3 எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறோம் 1999 சார். எந்த கம்பெனியுமே இப்படி தரமாட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் சார். phase 1 phase 2 ரேட்டை விட ஒரு 200 ரூபாய் அதிகமாக தான் கொடுப்பாங்க phase 3. ஆனா நம்ம அப்படி பண்ணல சார். 300 ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் சார் phase 3. ஓகே பாருங்க 1999 ரூபாய் ஒரு சதுர அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து வெளியே வந்தால் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் 24 மணி நேரமும் பஸ் வந்துட்டு தான் போகுது. ஏன்னா அது நேஷனல் ஹைவே மேல இருக்கு. அத்தியாவசிய தேவைக்கு நீங்க கடைக்கு போகணும் அப்படின்னா ஜங்ஷன் மார்க்கெட், ஜனபச்சத்திரம் மார்க்கெட்டே பக்கத்துல தான் சார் இருக்கு. 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஜனபச்சத்திரம் ஜங்ஷனே வந்துரு சார். ஃபுல் மார்க்கெட் அங்கதான் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து எல்லா கடையுமே இருக்கு. பிராண்டட் ஹோட்டல்ஸ், ஹோட்டல் ரூம் கூட அவைலபிளா இருக்கு சார். ஸ்கூல் காலேஜ் வந்து அத்தியாவசியம் தான். அதே மாதிரி அதுக்கும் தாண்டி அத்தியாவசியமானது நமக்கு தேவையான பொருட்கள், அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுறது இல்லையா, உணவுப் பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து இங்கே கூட்டோடு போய்க்கலாம். 1.5 கிலோமீட்டர் தான். சரிங்களா? ஆனால் அங்கே வாங்குற ரேட்டுக்கும் இங்கே வாங்குற ரேட்டுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது டிஸ்கவுண்ட்டு அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லலைங்க. இவங்களுடைய கஸ்டமருக்காக phase 3ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணாமல் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் விஷயமே. டைரெக்டாக இவங்களே பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனியோடைய ஓன் ப்ராஜெக்ட் இது. அதனால இந்த ரேட் கொடுக்க முடியுது. இதுக்கு இடையில வந்து எந்த ஒரு ப்ரோக்ரஸ் கமிஷன் எதுவுமே கிடையாது. டைரக்ட் சேல்ன்றதுனால தான் இந்த ரேட் கொடுக்க முடியுது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். சொல்லுங்கள் டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும்? 40 years கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் சார். நீங்கள் லீகல் பார்த்துக்கோங்க. புக்கிங் அமௌண்ட் ஜஸ்ட் 10,000 rupees கொடுங்க. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துறேன். லீகல் பார்த்துக்கோங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஓகே ஆமாம் சார். ப்ளஸ் உங்களுடைய சேனல்லேருந்து யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் விசிட் ஆர்கனைஸ் பண்றோம் சார். வீட்டுக்கு கேப் அனுப்புறோம். வீட்ல இருந்து நீங்க வாங்க, சைட்டை விசிட் பண்ணுங்க. சைட் விசிட்னா எப்படி? இப்ப சென்னைக்குள்ள எங்க இருந்து கால் பண்ணலாம்? கால் பண்ணுங்க. சென்ட்ரல்ல இருந்து கால் பண்ணுவாங்க. அங்கிட்டு பண்ணுங்க சார். செங்கல்பட்டு ஃபேமிலியோட வாங்க சார். ஃபேமிலியோட வாங்க. சென்னைக்குள்ள நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும். அது வீக்கெண்ட் மட்டுங்களா? எல்லா டேஸும் மண்டே டு சண்டே. ஓகே. வீக் டேஸாக இருக்கட்டும் இல்லை வீக்கெண்டாக இருக்கட்டும், சென்னைக்குள்ளே நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபேமிலியோட ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். அங்கே பிக்கப் பண்ணி இங்கே சைட் விசிட் பண்ண வச்சுட்டு திரும்பி போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கலனாலுமே நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டுருவீங்க. நீங்கள் ப்ராஜெக்ட்டில் பிளாட் வாங்காதீங்க சார். என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, நிறைய பாருங்க. ஆமாம் சார். நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே புக் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் சைட்டை முதல்ல பார்க்காம போயிட்டோம். பக்கத்தில் ஒரு சைட்டை போயிட்டு நான் 1 லட்ச ரூபாய் கட்டிட்டேன் சார். அப்புறமா தான் தெரியுது உங்களுக்கு ரேட்டு கம்மி. திரும்பி வந்து இங்கே பார்த்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு புக் பண்ணவங்களாம் அதிகம் சார். ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர். ஒவ்வொரு கஸ்டமராக நான் கூப்பிட்டு வந்து காட்ட முடியாது. பட் நீங்க வாங்க லைவா நீங்க பார்க்க முடியும். பிளஸ் நீங்க நம்மளோட சேனல் மூலமா கால் பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க பிளாட் வாங்கிட்டீங்கன்னா பட்டா அண்ட் ஈசி நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரச்சு. ஓகே. பட்டா அண்ட் ஈசி வந்து இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் சென்னைக்குள்ள எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க வந்து பார்த்தா மட்டும் போதும். சரிங்களா? எந்த அளவுக்குன்னா 400 பிளாட்ஸ் போட்டிருந்ததுல ஆல்மோஸ்ட் 200 பிளாட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்றப்போ இதோட வேல்யூ வந்துட்டு போக போக வந்து இன்க்ரீஸாக தான் ஆகிட்டு இருக்கும். பெஸ்ட் பிரைஸ்ல இப்ப கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு சார், இந்த 200 பிளாட் வித்த டியூரேஷன் பார்க்கணுமே. சொல்லுங்க. ஜஸ்ட் 8 மாசத்துல வித்தோம் சார். 8 மாசத்துல வந்து அவ்வளவு பேர் வந்து வாங்குறது ரீசன் என்ன? இது ஹைவே மேலயே இருக்கு சார். ஓகே சூப்பர். ஜஸ்ட் 8 monthsல 200 பிளாட்ஸ் வித்துறோம் சார். ஓகே. கண்டிப்பா இந்த அளவுக்கு இதோட லொகேஷனை நம்ம திரும்ப சொல்றோம்னா
இதை நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்ப்பீங்க. அதையும் தாண்டி நேரில் வாங்க, நேரில் வந்து பிக்கப் பண்ணுறப்ப வந்து இவங்களே பண்ணிடுன்றாங்க. ஆமாம் சார். சொன்னதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அதையே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட நீ கேள்வி கேட்கலாம் தாராளமாக. தாராளமாக சார். கண்டிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். Thank you. பாய் சார். தேங்க்யூ சார்.